அதுக்கு நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எவ்வளவு வேணா செலவு கூட பண்ணலாம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது என்ன செய்து நினைக்கிறீங்க? சுவிசேஷமா துர்ச்செய்தியா? இதுதான் சுவிசேஷம். கடவுள் என்ன செஞ்சான்னு பாக்குறோம், செஞ்சதுனால் என்ன உண்டாகி இருக்குதுன்னு பாக்குறோம். இதுதான் காஸ்பல். என்ன அவர் என்ன பண்ணார், எனக்கு என்ன உண்டாகி இருக்குது. அவர் என்ன பண்ணார்? நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார், நடு பாவங்களை போக்கி விட்டார், நம்மை பரிசுத்தராக்கி விட்டார், நம்மை குற்றமற்றல் ஆக்கி விட்டார், நம்மை கண்டிக்கப்படாத மாற்றி இருக்கிறார், நம்மை தேவனோடு ஒன்றாக இணைத்திருக்கிறார். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம், இதுதான் பிதாவாகிய தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அதான் இந்த கொலோசியர் புக் வந்து 2 பாட்டு தான். ஒண்ணு கடவுள் என்ன பண்ணாரு, 2 மனுஷன் என்ன செய்யணும். இன்னும் நாம மனுஷன் என்ன செய்யணும்ன்றதுக்கு போர்ஷனுக்கு போகல. நானும் முடிக்கலாம் பாக்குறேன், பல மாசம் இங்கதான் இருக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தை தாண்ட முடியல. சரி, இந்த வாரம் முடிச்சலாம் தான் வரேன், ஆனா முடிக்க மாட்டேங்குது. பாருங்க 22ல நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, எல்லாம் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். பாருங்க, ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கும் போதே நம்பிக்கை வந்துடணும். அடடா, இவ்வளவு கடவுள் எனக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறாரா, பரவாயில்லையே, என் பாவங்களாம் போக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தராக்கி இருக்கிறார், என்னை குற்றமற்றவனாக்கி இருக்கிறார், என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார், என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். பரவாயில்ல, இந்த கடவுள் என் வாழ்க்கை நிச்சயம் மாற்றி அமைக்க முடியும். இந்த ஆண்டவரால் என் வாழ்க்கை நரகமா இருக்கிற வாழ்க்கை சொர்க்கமா நிச்சயமா மாற்றுவார். அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை கேட்கும் போது கடவுள் மேல் நம்பிக்கை வரணும். ஏமேன், கடவுள் வார்த்தை மேல் நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னா, அப்படி நம்புவீர்கள் சொன்னா, நீங்க அதை உறுதியா இருங்க. எத்தனை பேருக்கு இப்போ இந்த பிரசனத்தை கேட்கும் நம்பிக்கை ஏற்படுது உங்களுக்கு? நல்லது, நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வேறாச்சும் கேட்கலாம், நீங்க வெளியே போயிட்டு வேறாச்சும் டிவியில பேசினு இருக்கலாம், வேறாச்சும் சொல்லி இருக்கலாம். நம்பிக்கை விட்டுறாதீங்க. கடவுள் உங்க வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி மாற்றுவார். சொர்க்கம் மாதிரி மாற்றுவதற்கு உங்களை எக்யூப் பண்ணி கொண்டு வருகிறார். உங்க வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி மாற வரைக்கும் தேவன் உங்களை விட போறதே கிடையாது. நீங்களும் தேவனை மிஸ் பண்றாதீங்க. தேவனே, வாழ்க்கை ஒரே அசைன்மெண்ட், நான் சொர்க்கத்துக்கு வர்றது முக்கியம் இல்ல, இருக்கிற வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி மாற்றுவதில் நான் இங்க தீவிரமா வேலை பார்க்கிறேன். அதுக்காக நான் சர்ச்சுக்கு போறேன், அதுக்காக நான் பிரேயர் பண்றேன், அதுக்காக நான் விசுவாசிக்கிறேன், அதுக்காக நான் எல்லா வேலைகளும் ஈடுபாடோடு இருக்கிறேன். ஒரே ஒரு கான்செப்ட் தான், வாழ்க்கை சொர்க்கமா மாறணும். வாழ்க்கை நரகமா வச்சு நான் சொர்க்கத்துக்கு வர போறேன்னா இது பாசிபிளே கிடையாது. நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாய் விசுவாசத்தின்